Hello students, welcome to our channel மாணவனாசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் BMS பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 12th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வணிக கணிதம் மற்றும் புள்ளியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய சம்ஸு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஷின் வந்து இருக்குது, 20 1 மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின் ஆஸ் யூஷுவல் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே வந்து கேட்பாங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் சம்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் BMS ஸ்டூடெண்ட் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 13 கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடுக, தேவை சார்பு, அதே மாதிரி ஒருங்கமைவு அற்றது என காட்டுக, சமன்பாடை வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி சால்வ் பண்ணுற சம்மு, எவல்யூட் பண்ணக்கூடிய சம்மு, நீள்போக்கு காலம் வரையறுக்கவும், அதே மாதிரி போக்குவரத்து கணக்குகள் என்றால் என்ன, வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதிப்பீடுகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கான உகந்த யூகம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு மாணவன் பட்டம் பெறுவதற்கு நிகழ்தகவு 0.4 ஆகும். இவ்வாறாக இருப்பின் 5 மாணவர்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி எக்ஸ் ஆனது பின்வரும் பரவல் சார்பை பெற்றுள்ளது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தொகையிடுதலை பயன்படுத்தி y - 1 = x என்ற கோடு x அச்சு y = -3 மற்றும் x = 3 எண்ணுக்குள் ஏற்படுத்தும் அரங்கத்தின் பரப்பளவை காண்க. அதே மாதிரி 5 மார்க்கு 7 into 5 35. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் சம்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மதிப்பீடுக கேட்டிருக்காங்க. 500 மாணவர்களுடைய உயரமானது இயல்பு நிலை பரவல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை வருவாய் சார்புகள் முறை கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்து சம்ஸ் எல்லாமே கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய BMS பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.